ஹாய் வெல்கம் டு அம்தான் நியூஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆரோ வாட்டர் ஃபில்டர் வந்து நம்ம வந்து மாட்ட போகிறோம். அதுக்கு பேக் டோர் இருக்குது பாருங்கள். இதில் வந்து 4 ஸ்க்ரூ இருக்கும். அந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு தான் வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு வந்து மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். முதல் வந்து நம்ம வந்து 4 ஸ்க்ரூவை கழட்டிக்குவோம். 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு பேக் டோரை கழட்டிட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு மட்டும் மாட்ட போகிறோம். ஒன்று கழட்டியாச்சு, 2 கழட்டியாச்சு. எப்படி மாற்றோன்னு பாருங்கள் வீடியோ. 4 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு அது கொஞ்சம் லென்த் ஸ்க்ரூவாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வரத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், லூஸாக கொஞ்சம் டைம் ஆகும். அது கரெக்டாக வச்சுட்டு நம்ம வந்து கழட்டிட்டோன்னா அது கலண்டுறோம். இந்த மாதிரி கழட்டிட்டு வருதான்னு பார்த்துக்கணும். இல்லை பிடிச்ச மாதிரி இருக்கணும், லூஸாக ஆகலை. லூஸ் ஆகிடுச்சு. இப்போ இது மேலே உள்ளதை கவர் அப்படியே எடுத்தோம்னா கீழே தனியாக வந்துடும். அப்படியே லைட்டாக பாருங்கள், இது அப்படியே இழுத்தோன்னா கரெக்டாக வந்துடும். வந்துடுச்சு. பழைய ஃபில்ட்ரு தெரியுது. இந்த ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு தான் புது ஃபில்ட்ரு. இந்த புது ஃபில்ட்ரு வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள். அதை மாட்டிட்டு அது பாதி வீடியோ எடுக்கலை. இதை வந்து மாட்டிட்டு என்ன பண்ணுறோம், பின்னு இன்புட்டு பின்னு மாட்டுறோம். அந்த சின்ன பின்னு மட்டும் தான் சிரமமாக இருக்கும் இந்த ஒயருக்கு. அது கரெக்டாக அந்த லாக்கு இல்லாட்டி தண்ணி கீழே ஊற்றாமல் இருக்கும். அதுக்காக அந்த லாக்கு அது மாட்ட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அது லைட்டாக அமுக்குனிங்கன்னா கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த நாபை லேசாக வெளியே இழுத்த மாதிரி வச்சு அமுக்குனிங்கன்னா அழகாக போய் உட்காந்துரும். மாட்டியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஃபில்ட்ரு எடுத்து மாட்ட போகிறோம். அதுக்கு பாருங்க, மொத்தம் 4 ஃபில்ட்ரு. அது பாதியே எடுக்க முடியலை. இப்போ வந்து இந்த 3வது ஃபில்ட்ரு வந்து இப்போ சின்ன இது மாட்டினாங்க பாருங்கள். அந்த பைப்பில் வந்து இதை வந்து நம்ம வந்து மாட்டணும். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாட்டணும். நல்லா உள்ளே தள்ளணும். வெளியே வச்சா லீக் ஆகும். நல்லா உள்ளே தள்ளி மாட்டணும் கரெக்டாக. அப்போதான் ஃபில்ட்ரு உள்ளே போகும். ஃபுல்லாகனா கூட வெளியே வராது. வச்சுட்டு அதுதான் அந்த லாக்கு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வச்சு அதில் வந்து நம்ம வந்து லாக் பண்ணணும். கரெக்டாக உள்ள வச்சு நம்ம கரெக்டாக லாக் பண்ணணும். அது கொஞ்சம் மாட்டுறதுக்கு சிரமம் தான். ஏன்னா அது வந்து க்ரிப் இருக்காது. லைட்டாக அந்த நாபை முன்னாடி இழுத்த மாதிரி அமுக்கி விடணும். அந்த நாபு மாட்டியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து கரெக்டாக வச்சு அமுக்கி விட்டுறணும். பாருங்கள், அவங்க மாட்டுறது கொஞ்சம் தெரியுது பாருங்கள். எப்படி மாட்டுறோன்னு பாருங்கள். அந்த சைடு கொஞ்சம் தெரியலை வீடியோ. கரெக்டாக வச்சு அமுக்கி ஒன்றும் இல்லை, ஒன்றும் மாட்டலை. ஊதா கலர் தெரியும். மாட்டியாச்சு. இப்போ வந்து இந்த ஃபில்ட்ரு 2வது ஃபில்ட்ரு கீழே ஒரு பைப்பு தண்ணி உள்ளே வர்றதுக்கு ஒரு அது வந்து சென்டரில் தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ட்ருக்கு போகிறதுக்காக தண்ணி ஓசு மாட்டியாவது. இது வந்து உள்ளே வர்றது சென்ட்ரு வந்து ஃபஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், இது வந்து நேராக டேங்குக்கு போகிறது இந்த இது ஃபஸ்ட்டு இது இல்லை, டேங்குக்கு போகிறது. அது நல்லா அமுக்கி உள்ள தள்ளி மாட்டிட்டு நம்ம வந்து
அந்த லாக்கு மாட்டி விடணும். அப்புறம் லாஸ்ட்டு ஃபில்டர்லேயும் இந்த மாதிரி லாக் மாட்டிட்டு உள்ளே மாட்டி விடணும். பாருங்க, மூணாவது ஃபில்ட்ரு வந்து லாக் கீழே இருக்க பாருங்கள், அதை அமுக்கிட்டு இந்த லாக்கு மட்டும் மறந்துடவே கூடாது. நல்லா பைப்பை உள்ளே தள்ளிட்டு அந்த லாக்கு மாட்டினா தான் தண்ணி லீக் ஆகாது, கலராது பைப்பு, அந்த பிளாஸ்டிக் பைப்பு. அதை நல்லா மாட்டணும். நல்லா மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த லாக்கு தான் மெயின். இந்த லாக்கை மாட்டியாவது அது மாட்ட வராததுனால அதை கழட்டிட்டு இப்போ வந்து திருப்பி செக் பண்ணிட்டு கரெக்டாக வச்சு நம்ம வந்து உள்ளே மாட்டியாவது அது திருப்பிக்கணும். நேராக டேங்குக்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மேலே உள்ள ஓஸ் மாட்டுற மாதிரி. எல்லாம் நம்ம மாட்டிட்டு உள்ளே தள்ள வேண்டியது தான். உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக நம்ம அதை வச்சு முடிக்க வேண்டியது தான். நல்லா அந்த நடுப்புற லாக் ஆகிற மாதிரி வச்சு அந்த ஓஸை வந்து டேங்கில் விட்டுட்டு நம்ம இதை வந்து இதில் மாட்டிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதை கரெக்டாக வச்சு கீழே வச்சு அமுக்கி விடணும். நல்லா கையை வச்சு அமுக்கிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஓகே, எல்லாம் மாட்டியாச்சு. கரெக்டாக மாட்டியாச்சு. எப்படி மாட்டிடுவேன். இப்போ வந்து மேலே உள்ள கவரை மூடணும். கவரை மாட்டிட்டு கவரை கரெக்டாக நேராக வச்சு லாக் பண்ணிடணும். கவரை கரெக்டாக வச்சு மாட்டிடணும். போட்டு ஸ்க்ரூ போட்டுடணும். 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. மேலே கிராஸாக போட்டுக்க வேண்டியது தான். கீழே ஒன்று மைனஸ். நல்லா டைட்டு மேலே ஒரு ஸ்க்ரூ கிராஸாக போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். டைட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லா மாட்டிடணும். மாட்டிட்டிங்க. இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து கனெக்ஷன் கொடுப்போம். இது இன்புட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது. அதை கொடுத்துட்டு நம்ம வந்து லாக் பண்ணிடணும். அந்த லாக்கு போட்டுடணும். அப்புறம் இது அவுட்புட்டு, வெளியே ஆகிறது வேஸ்ட்டு தண்ணி. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அதுக்கும் எல்லாம் மாட்டி விட்டுறணும். அதுக்கும் லாக்கு அந்த பின்னு போட்டுடணும். போட்டாச்சு. நல்லா டைட்டாக போட்டு நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ண வேண்டியது. முதல்ல தண்ணியை ஆன் பண்ணி விட்டுக்கணும். அப்புறம் தான் மோட்ரு ஆன் பண்ணணும். மோட்ரு ஆன் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றுது பாருங்கள். எப்படி ஃபில்ட்ரு ஆகி வருதுன்னு பாருங்கள். 3 ஃபில்டர்லேயும் தண்ணி போயிட்டு வர கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். தண்ணி ஊற்றுது, சூப்பராக ஊற்றுது. மேலே இப்போ நம்ம மூடியை போட்டுருவோம். மோட்ரு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓடுறது சும்மா வீடியோக்காக இது பண்ணது.
ஃபில்ட்ரு மாட்டினது பார்த்துருப்பீங்க. ஃபில்ட்ராகி தண்ணி வந்துட்டுருக்கு, மிச்சம் தண்ணி வெளியே போயிட்டுருக்கு. தண்ணி வந்துருக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.